சார் இன் ஜென்ரல் எனக்கு டிஃப்ரெண்ட் திங்ஸ் ட்ரை பண்ணணும்னு ரொம்ப பிடிக்கும் வீக்கெண்டில். இதுதான் தவறான விஷயம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டிஃப்ரெண்ட் cuisines ட்ரை பண்ணலாம் சாப்பிட்றதுல. ஜாப்பனீஸ் cuisine ஆர் என்ன கர்மையா இது? கர்மம் இல்லைங்க, குர்மா. எவ்ரி வீக்கெண்ட் ஏதோ டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணலான்னு சொல்வேன். இது வரவே மாட்டேன், எக்ஸெப்டே பண்ண மாட்டான். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இங்க போற இடம் தான் வந்து பிரச்சனையா இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்களேன். ஏதாவது ஒரு விஷயம் சென்னையில ஏய் என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணல. வந்து 26 இயர்ஸா சென்னையில தான் இருக்கேன். இவன் இங்க வந்து ஒரு வருஷம் கூட ஆகல. டாப் கியரை போட்டு மேல தூக்குமா. மூல முடுக்கு சந்து பூந்துல ரெஸ்டாரண்ட் பேரு இதெல்லாம் எங்க இருந்து பாக்குறா, எங்க தெரிஞ்சு வச்சிருக்கானே தெரியல சார். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? பேரு கூட வாயில நுழைய மாட்டேங்குது. இப்போ சாப்பாடுனா நான் வெளியே போனா தோசை இட்லி பொங்கல் சாப்பிட ஆசைப்படுவேன். 4 இட்லி மல்லிகை பூ மாதிரி இருக்கணும். அதுக்கு இவன் என்ன சொல்றானா, நீ எப்ப பாரு இதானே சாப்பிடுற, ஜாப்பனீஸோட இது சாப்பிடு, சைனீஸோட இதெல்லாம் சாப்பிடு. கொக்காவா இல்ல சைனீஸ் புட்டியாது. நானும் சரின்னு பாவம் இவன் சொல்றாளே நம்மளும் போலாம், அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் போறேன். காலங்காத்தா வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஆனா வந்து அது எல்லா டைம்லயுமே டேஸ்ட் செட் ஆக மாட்டேங்குது. 1 செகண்ட், இது நாங்க எப்போ டேட் பண்ணியிருந்தோம் அப்போ முடியுதே, அப்போ எப்படி முடியுது, இப்போ ஏன் முடியல? அறிவு இருக்கிறோம் எவனாவது இதெல்லாம் செய்வானா? எல்லாமே ஆர்வ கோளாறு. அப்ப எல்லாமே ஆர்வ கோளாறா? ஆமா சார், ஏன்னா அப்போ நான் அந்த நியூ திங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணல சார், இவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு பண்ணேன். சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. இப்ப அதான் முடிஞ்சு கல்யாணம் ஆயிடுச்சு, பக்கத்துல இருக்காங்கல்ல. பண்ணிக்கல் மாதிரி இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்கும். இனிமே நான் என்னத்தை போட்டு எஃபர்ட் போடுறது? பார்த்தா வீக்கெண்டுன்னு சொன்னா ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட் இதெல்லாம் புரியுது. பூரா ஆபத்தா இருக்கு. வேண்டாம் ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. ஸ்கேரி ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போறது, பங்கி ஜம்பிங் கூட்டு போறது. என்ன கொடுமை சரவணன். ரிவர் ராஃப்டிங் நான் அதுவும் போயிட்டேன். ரிவர் ராஃப்டிங் முடிச்சிட்டு பஞ்சி ஜம்பிங். அவ்வளவு அடியும் வாங்கிட்டு நீங்க இப்படி உசுரோட நடமறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். ஆக்சுவலா யாரு ஹனிமூன் போறதுல போல் இருக்கு, எல்லாம் அட்வென்ச்சர் ட்ரிப் போயிட்டு இருக்கீங்க. நீ உணர்ச்சி வச்சத அடக்கு, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து. சார் வீக்கெண்ட் ஆச்சுன்னா சம்டைம்ஸ் வந்து வீக்கெண்ட்ஸ்ல தான் இந்த ஹாரர் மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆகும். ஸோ அது பகல்லே போகலாம், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பகல்ல கூட போகலாம். ஆனால் அவங்களோட ஆசை என்னன்னா நைட் ஷோ தான் போகணும். நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். நைட்டு முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து புளியந்தோப்பு போயிட்டு நைட் பிரியாணி சாப்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு வரணும். பிரியாணியே தான் வேணுமா? இந்த தோசை இட்லிலாம் சாப்பிட மாட்டீங்களா? எனக்கு பிரியாணி வேணும். ஆக்சுவலா ஒரு வீக்கெண்டை என்ஜாய் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா நீங்க பண்றது எல்லாமே பார்த்தா கொஞ்சம் வியர்டாவே இருக்கு. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? சார் நான் மூவி கேட்டேன். மூவி கல்யாணமாய் 2 months ஆச்சு, இன்ன வரைக்கும் ஒரு மூவி கூட்டு போவே இல்லை. என்ன கொடுமை சரவணன். கல்யாணம் ஆகி 3 மாசத்துல ஒரு சினிமா கூட்டு போறதுக்கு என்ன கஷ்டம்? நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். டைம் இல்லை சார். எப்படி இருந்தாலும் அதுக்காண்டி ஒரு சினிமா கூட்டி போக முடிய அளவுக்கா இருக்கும். அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. சாட்டர்டே அவருக்கு ஆஃப் டே தான், சண்டே வீக் ஆஃப் லீவ். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. அதான் 1 நாள் லீவ் இருக்கே. ரெஸ்ட் பத்த மாட்டேங்குது சார், அதனால சரி அங்க போயிட்டு இருந்தா டைம் வேஸ்ட் ஆகும். சார் 3 hours உட்காந்து தான் பார்க்க போறோம் மூவி. இதுக்கும் நாங்க எங்கேயும் வெளியே சுத்த போறது இதுல உட்காந்து மூவி தான் பார்க்க போறோம். அதுக்கும் முடியாதாமா? அது வந்து சைட்ல நின்றுட்டே இருப்பேன் சார், பேக் பெயின் இருக்கும். சொல்லுவேன் சரி சண்டே இப்பவே கண்ணை கட்டுது. வந்து ரெஸ்ட் எடுப்பேன். இவங்க அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா வெளியில போய் ஆகணும்பாங்க. எனக்கு புரியல. இல்ல எனக்கு புரியல. ஒரு கல்யாணம்னா புது மனைவியை கூட்டிக்கிட்டு ஒரு சினிமாக்கு போறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். அதுக்கு கூட போகலைன்னா அது என்ன எனக்கு புரியல. நீங்களா யாருடா? How do I tell you? மேபி இதுக்கப்புறம் நான் பார்க்கலாம் சார். இதுக்கும் 10 years லவ். காதல் அதுக்கு முன்னாடி கூட்டிட்டு போயிருக்கேன், இப்ப மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் கூட்டிட்டு போலாம். அப்பதான் சார் கூட்டிட்டு போக கூடாது, மேரேஜ்க்கு அப்புறம் உரிமையா கூட்டிட்டு போலாம். ஓ நீ அப்படி வரியா? இல்லப்பா எனக்கு என்ன இப்போ ஒன்று புரியுதுன்னா 10 வருஷம் காதலிச்சு கல்யாணம் பண்ணி இப்போ நிறையா காதல் திருமணங்கள் நடக்குது. ஆனா காதல் திருமணம் நடந்த பிறகு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆயிடுறாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல என்னத்துக்கு சினிமா கூட்டிட்டு போனா? ஒருவேளை இருக்குமோ பக்கத்துல இருக்க தம்பி, நீங்களே காதல் திருமணமா? இல்ல புரியல எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். மேடையில பேச்சாளர் பேசுறப்ப ஃபர்ஸ்ட் ஒரு கேரக்டர் எஸ்ங்கும்ல, அந்த மாதிரி மண்டே ஆடுறீங்களே. அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். சார் ஆக்சுவலி நாங்க 2 பேருமே வர்க் ஃப்ரம் ஹோம். சோ மண்டே டு ஃப்ரைடே டாப் கியரை போட்டு மேல தூக்குமா. நான் ஒரு பெட்ரூம்ல உட்கார்ந்திருப்பேன், என் ஹஸ்பண்ட் ஒரு பெட்ரூம்ல உட்கார்ந்திருப்பாரு. அந்த 4 செவத்தையே பார்த்து போர் அடிச்சிடும்.
ஸோ அந்த ஃப்ரைடே ஈவினிங் எப்படா வரும், வெளியில போய் ஃப்ரெஷ் ப்ரீஸை வாங்கலாம், ஒரு ஜஸ்ட் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஜாலியா வெளியில போயிடணும், இதே மென்டாலிட்டி என் டாட்டருக்கும் இருக்கு. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணல. இவங்களுக்கு வெளியில அங்க போயிடணும் இங்க போயிடணுங்கிற ஆசையை விட உள்ளுக்குள்ள இருக்க கூடாதுங்கிற பிரஷர் இருக்கு. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். ஏய் எங்கயாவது கூட்டு போனா தானே இந்த வீக்கெண்டே உங்களுக்கு செல்லுபடி ஆகும். நீங்க கேட்ட கொஸ்டின் வந்து ரொம்ப ப்ராம்ப்டான கொஸ்டின் சார். இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. ஆனா அவங்க ரொம்ப நல்லா ஜாலியா இருக்கலாம், ஜாலியா பேசலாம் அப்படின்றாங்க. அப்படி இருக்கவே மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க அடுத்தது, எப்ப காரை மாத்தலாமா, ஒரு வீடு வாங்கலாமா. ஓஹோ கதை இப்படி போகுது. பேச ஆரம்பிச்சீங்கன்னா கோல் செட்டிங்ஸ் கொண்டு போயிருங்க. உன்னை விட கூடுதலா வேலை பார்க்குற இடத்தை நோக்கி நகர்த்துறீங்க. இருக்கட்டுமே இருக்கட்டும், என்னங்க இருந்துட்டு போதுங்க, என்ன இருக்கட்டும். எல்லா வாரம் ஒரு வாரம் நம்ம வீக்கெண்ட் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். அடுத்த வாரம் பிரஷர் ஏத்திடலாம். பிரஷர் ஏத்தலாம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். பேசலாம் நம்ம. இந்த வாரம் ஏத்துன பிரஷர்ல தான் அந்த வாரம் வீக்கெண்ட் எல்லாம் ஓட்டி பார்த்து வேலை பார்க்க வேண்டியிருக்குமே. என்னடா இழிச்சவாய பாருங்க, என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பா. இந்தமா நான் போவாங்க சார் ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ளைட்ல. நான் ஃப்ளைட்ல போனதே இல்லை, போகணும்னு ரொம்ப நாள் ஆசை. சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை. ஆசைனா பெரிய ஆசை. ஸோ இப்பயும் ட்ரிப் போட்டிருக்காங்க மே மந்த்துக்கு. காடுல பூந்து பழவேற்காடு போயிடலாமா? பழவேற்காடுலாம் வேணாம், பாண்டிச்சேரி போயிடலாம். கூட்டிட்டு போனா வேணாம், நீ எதுக்கு ஃப்ரெண்ட்ஸோட போற, நீ வேண்டாம். இப்ப போக முடியாது, நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பா உன்னையும் கூட்டு போறேன். கூட போறதுக்கு தனியா ட்ரிப் போறேன். கூட்டிட்டு போக மாட்டாங்க. என்னடா ரெஃப்ரி அவன் போய் சொல்றான், ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். நீ போய் சொல்றியாம்லடா, நீ போய் சொல்றியாம்ல. எத்தனை தடவை இது மாதிரி போயிருக்காரு அவரு? இப்போ ரீசெண்டா ஏதோ ஒரு கேரளா சைடு ஏதோ ஒரு வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, ஏதோ ஒரு ஊர் பேரு குறுக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு ஊருக்கு உள்ள என்ன நிறைய இருக்குது போனாங்க. அங்கேயும் என்ன அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதை விட என்ன கொடுமை, அது கேரளா சைடு இருக்குங்களா, அந்த புள்ளிட்ட புள்ளி இருக்கீங்க நீங்க. சூதுவா தெரியாம வளர்ந்துட்டேன், என்ன பண்ண சொல்றீங்க? சூதுவா தெரியாதா? அப்படிலாம் இருக்காதயா, ஏமாத்தி விடுவாங்க. சோஷியல் மீடியால பார்த்துட்டு நாங்க அப்படியே ஏதோ ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படி யோசிக்கிறோம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்தி வந்துட்டே இருக்கான் போடுறா. சோ நாங்க ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ்டா இருக்கோம். நிறைய பீப்புள் இப்போ அவளோட ஸ்டோரி போடுறா, லைக் went for a movie tonight. தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கேன். இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு ஸ்டோரி போட்டாங்கன்னா நீங்க உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு ஸ்டோரியை போடுங்க. நான் பொதுவா தானே சொன்னேன். பொதுவா சொல்றது பொது இடத்துல ஏன் சொல்ற? என்ன கூட்டிட்டு போயிட்டு எங்கனா பண்ண சொல்லிட்டோம். அதாவது எங்கேயாவது ஒரு அவுட்டிங் போயிட்டு அங்க பிரியாணி செஞ்சு கொடுக்க சொல்றாப்ல. மாஸ்டர் பிளான். ஏன் உங்களுக்கு வீட்டுல இருக்க கூடாதுன்னு தோணுது? எல்லாத்துக்கு பின்னாலே ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு, வீட்டுல இருக்க கூடாதுப்பா வீக்கெண்ட்ல, எங்கேயாவது வெளியில போயிடணும். ஏன் எங்க சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். பிஃபோர் மேரேஜ் நம்ம எங்கேயுமே போறது கிடையாது. ஹஸ்பண்டாச்சும் கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு பார்த்தாலும் அதுவும் அவங்க பண்றது கிடையாது. கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? ஏன் வீட்டிலேயே வீக்கெண்டை ஸ்பெண்ட் பண்ண நீங்கள் தயார் இல்லை? இவங்க மத்தியானம் ஆனா தூங்கிடுவாங்க. சபா மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் காலை விரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம். எனக்கு மத்தியானம் ஆனா அந்த டைம் தான் ஃப்ரீ ஆகும். லஞ்ச் செஞ்சுட்டு அப்ப ஃப்ரீயாவே பேசலாம்னா அப்ப அவங்களுக்கு தூங்கணும்னு இருக்கும். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க, தூங்கு. ஏன் கொஞ்சம் தேமையே இருக்கீங்க வீக்கெண்ட்ஸ்ல? நாட் ஜஸ்ட் இன் வீக்கெண்ட்ஸ், கொஞ்சம் சோர்வாவே இருக்க மாதிரி தோணுது. எவ்வளவு நெருக்கடி, எத்தனை சிக்கல், எத்தனை டென்ஷன் உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு தாயா தெரியும். மேரேஜ் தனியா ஆன பிறகு என்ன ஆச்சுன்னா, நாங்க 2 பேர் மட்டும் தனி கொடுத்துன போற மாதிரி ஆயிடுச்சு. அவ ஃபேஸ் நான் பாக்குறேன், என் ஃபேஸ் அவ பாக்குறேன். அதுல என்ன சோறு வருது? 2 பேர் தானே 2 பேர் என்ன கம்யூனிகேஷன் பண்ண முடியும், ரொம்ப பேச முடியாது இல்லையா? தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண சோர்வா இருந்தோம்னா ஓகே டயர்டா இருக்கான் போல தூங்கட்டும். இப்ப சோர்வா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்களா, சோர்வா இருக்கீங்களா? என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. உண்மையிலே சோர்வுன்னு சொல்ல முடியாது, சோறா இருக்க மாதிரி காட்டிக்கிறோம்னு வேணா சொல்லலாம். ஏன்னா கேவலமான பில்டப் தேவையா? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட போனோம் அப்படின்னா அது நைட் 12 o'clock இருந்தாலும் அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும். 9 o'clock அங்க போறோம், 10 o'clock இங்க போறோம், 11 o'clock அங்கங்க போறோம், 12 o'clock இங்கங்க வரோம். ஃபேமிலியோட போறதுனால ஏன் அப்படின்ற ஒரு தயக்கம் இல்ல. ஏன் அப்படி இருக்குன்னு கேக்குறேன். உண்மையே தெரியல சார், என்ன தெரியல. தெரியாது 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 தெரியாது. பங்கி ஜம்பிங் என்னென்னமோ பண்றீங்க, புதிய புதிய ரெஸ்டாரண்ட். ஆக்சுவலா உண்மையாவே ரொம்ப ஹாப்பியா இருக்காது. அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. ஒரு ஃப்ளோல வரணும்ல, அது அவ்வளவு எஃபர்ட் எடுக்கிறீங்க இதுக்கு. ஆனா எண்ட் ரிசல்ட் நீங்க நினைக்கிறதா இல்ல. அது வீட்ல இருந்தாலும் அந்த பிரச்சனை இருக்குதானே சார். அப்ப வீட்லயே இருக்கலாம்ல, செலவாது மிஞ்சும்ல. நக்கல்யா அவனுக்கு. ஒரே ஏரியால சண்டை போட்டா நல்லா இருக்காது, லொகேஷன் ஷிஃப்ட் ஆட்டு இருக்குது.
மூஞ்சி சார் மூஞ்சி சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டுடணும் போல தோணும்.